வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசி ஹோஸ்ட்டுக்கான தேர்வு அப்படின்றது இன்னும் 2 நாட்களில் நடக்க போகுது. ஸோ இந்த 2 நாட்களில் நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்ற தகவல், ப்ளஸ் எக்ஸாமுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் டவுட்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேர்வுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது தேர்வில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 60 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். அந்த 60க்கு ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 120 மார்க்கு. ஸோ மொத்தம் 120 மார்க்கு, அதில் 60 கேள்வி, ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இப்படி தான் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். இந்த 60 கேள்விகளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து 50 கேள்விகள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. மீதி 10 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸில் இருந்து 10 கேள்விகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 10 கேள்விகள் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இந்த 50ல் 50 ப்ளஸ் கேள்விகள் வரலாம். 50க்கு மேலே 55, 54 அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் இதில். அதே போல் நீங்கள் கரண்ட் அஃபேரும் மேக்ஸும் பார்க்குறீங்க அப்படின்னா உட்காந்து டிஎன்பிசி படிக்கிற மாதிரி 6 மாதம் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்லாம் பார்க்க வேணாம். ஜென்ரலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏதாவது டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, கோர்ட்டில் ஏதாவது விஷயம் டெக்னிக்கலாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் கரண்ட் அஃபேருக்கும் மேக்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 5 யூனிட் தான். நம்ம மெட்டீரியலில் 5 யூனிட் கொடுத்துருவோம். அதில் சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடும். கொஸ்டின்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸாக மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி தான் எல்லா கொஷினும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியலை தாண்டி ஒரு கொஷின் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இதிலிருந்தே ஒரு 47, 48 கேள்விகள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொடுத்த மெட்டீரியலை நீங்கள் வாங்கியிருக்கிற நபர்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதை தாண்டி எக்ஸஸாக நான் இதை படித்து தான் இந்த வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்த மெட்டீரியல் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது உள்ளே போயிடலாம். ஸோ அதே போல் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நமக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாம் அதே போல் மொத்தமாக 75 வேக்கண்ட்டு. இந்த 75 வேக்கண்டில் இன்டர்வியூக்கு எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5, அதாவது 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 75, 150, 300 ப்ளஸ் ஒரு 75, 375 பேரை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ 375 நபர்களில் ஒரு நபர் நீங்களாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் எய்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், இன்டர்வியூவில் கொஷின்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்டம். முதல்ல இந்த 375 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 இந்த ரேஞ்சில் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் 375 அப்படின்றது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 1000ல் எப்படி 100, 200 பேர் ஆப்சண்ட் இருக்க தான் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எல்லா எக்ஸாம்லேயும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நல்ல சான்சஸ் இது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு 1000ல் 500 பேர் செலக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 800 பேர்னால் 400 பேர் செலக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே மார்க்கில் 1-2 பேர் எக்ஸஸாக இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா போதும். லைட்டாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னால கண்டிப்பாக போகலாம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த 2 நாட்களில் நம்ம என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ 2 நாளாக இருந்தாலும் சரி, 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அதாவது கடைசி ஒரு மணி நேரங்க. கடைசி 1 மணி நேரம் நீங்கள் ஒரு கேள்வி படிக்கிறீங்க. ஒரே 1 மார்க்கு உங்களுக்கு அந்த 1 மணி நேரம் படித்தது 1 மார்க்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிங்க. ஒன்றும் இல்லை, சின்னதாக எக்ஸாம்பிள் நீங்கள் எதுவுமே படிக்காமல் 40 மார்க். அந்த 1 மணி நேரம் படித்ததுனால, இந்த 1 மணி நேரம் படித்ததுனால 41 மார்க்கு. கட் ஆஃப் 41 அப்படின்னா இந்த 1 மணி நேரம் படித்தது கூட நமக்கு யூஸ்ஃபுல் தானே. எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் படிங்க. அது எவ்வளோ நேரம்னு பார்க்காதீங்க. 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ, இல்லை 2 நாளோ, எது கிடைச்சாலும் படிங்க. அந்த டைமில் படித்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு 1 மார்க்கு 2 மார்க்கோ கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். யூஸ் ஆகாமலாம் இல்லை. 1 மார்க்கில் கட் ஆஃப் வெளில நிறைய நபர்கள் நமக்கு தெரியும். உங்களுக்கும் சேம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஏன்னா 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சுன்னு. அதனால் அந்த 1 மார்க்கு கிடைக்குதா அதை மட்டும் பாருங்கள். அந்த 1 மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மெட்டீரியல் தேவை இருக்கிற நபர்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். கடைசி 2 days அப்படிங்கிறதுனால 300 ருபீஸ்க்கு மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ
ஸோ வேணுன்ற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.